மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலை நிலவரப்படி 38 உயர்ந்திருக்கிறது. 50க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவம் பெற்று வருகின்றனர். கள்ளச்சாராயத்திற்கு இவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலுமாக செயலிழந்து விட்டன என்பதையே இது காட்டுகிறது. கடந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்ய அரசு தவறிவிட்டது. சட்டப்பேரவை இன்று கூடும் நிலையில் அதில் இது குறித்து எதிர்க்கட்சிகள் சிக்கல் எழுப்பும் என்பதால் இந்த விவகாரத்தை மூடி மறைக்க அரசு முயன்றது. அதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் ஜபாவத் உயிரிழந்தவர்கள் கள்ளச்சாராயம் குடிக்கவில்லை என்பது உள்ளிட்ட பல கட்டுக்கதைகளை கூறினார். ஒரு கட்டத்தில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை உயர்ந்த பிறகுதான் தமிழக அரசு உண்மையை ஒப்புக்கொண்டு மாவட்ட ஆட்சியரை மாற்றம் செய்தது. காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர்.